அங்கே பக்கத்துலேயே சர்ச்சு, டெய்லி சர்ச்சுக்கெல்லாம் போனோம். என்னை பைபிள் வந்து ரொம்ப ஈர்த்துடுச்சு. அப்படி இருக்கும்போது பைபிள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையும் கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இது வந்து செப்பானியா 3:15 வரும் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நான் வந்து சமீபத்தில் தான் என்னை வந்து ரொம்ப பாய்ச்சுது. அதை நான் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். அப்படி வந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கும்போது நாங்கள் வந்து சின்ன வயசில் பாய்ஸ் போர்டிங் ஹோம் பக்கம் சர்ச்சு போவோம். இங்கே வந்தப்போ ஃபாத்திமா சர்ச்சுக்கு போவோம். இங்கே கோடம்பாக்கத்தில் வாரம் போவேன். சின்ன வயசுலேருந்து நான் வந்து நாடகத்தில் நடித்து, மனோகர் நாடகத்தில் நடித்து, அப்புறம் தனியாக நாடகம் நடத்தி, அப்புறம் உதயவிக்கனர் ஆகி, இப்போ ஒரு நடிகர் ஆகிற வரைக்குமே நான் நம்புவது ஜீசஸ் மட்டும்தான். அவரை மீறி எந்த கடவுளும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மட்டும்தான் நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசின்னு சொல்லியிருக்காரு. நம்மளை எவ்வளோ நேசிக்கிறோம் அது மாதிரி நீ பிறரை நேசிக்கன்னு சொன்னவர் அவர் தான். அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நான் உனக்கு இறங்குவேன். அதாவது உலகத்தில் நம்ம பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அந்த அப்பாவுக்கு அந்த பசங்க மேலே பாசம் மாறவே மாறாது. எப்படியாவது பையன் திருந்தி வந்துடணும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த பாசம் வந்து இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பலன் வருது காரணம் வந்து நான் வந்து நினைக்கிறது வந்து நான் ஜீசஸை கும்பிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கே வறுமை. கேரள ரவுண்ட்ஸ் எதுக்கு போகிறோன்னு நினச்சிருக்கீங்க? போனால் எல்லா வீட்லேயும் கேக்கு கொடுப்பாங்க, சில இடத்துல சாப்பாடு போடுவாங்க, சில இடத்துல டீ காப்பி குடி, இதுக்காகவே போவோம் கேரளுக்கு. அதை உண்மை, பெரிய பக்திக்காக போனது கிடையாது. ஆனால் அதே எங்களுக்கு வேறு விதமாக அருள் கொடுத்துருச்சு. அதான் உண்மை. கடவுள்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்பார், கொடுப்பார். நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க.